படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் இந்த பூமிக்கு கொண்டு வந்த புண்ணியம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது நாம் இந்த பூமிக்கு பிறந்து வந்துட்டோம். நாம் என்ன புண்ணியம் கொண்டு வந்திருக்கிறோங்கிறத நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது நாம் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்த புண்ணியம், ஏற்கனவே சென்ற பிறவியில் செஞ்சு வச்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புண்ணியம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஒருத்தர் இருப்பார். இந்த குரு பகவானோட 9வது பார்வை எங்கே விழுகுதோ அதுதான் இந்த பிறவியில் நீங்கள் முழுமையாக திருப்தியோடு அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வந்தத புண்ணியம், ஒரு அனுக்கிரகம், நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கும் எடுத்துக்கணும், உங்களோட லக்கணத்துக்கு எடுத்துக்கணும். நம்மளோட லக்கணத்துக்கு என்ன பாவத்தில் அது விழுகுது, காலபுருஷனுக்கு என்ன பாவத்தில் அது விழுகுதோ அது சார்ந்த நிம்மதி தான் அந்த ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ குருங்கிறவர் குருவோட 5, 7, 9ன்னு குருவுக்கு 3 பார்வை உண்டு. அதில் 9வது பார்வை நாம் ஏற்கனவே முற்பிறவியில் செய்து வச்ச புண்ணியம். அதுதான் குருவோட பார்வை எந்த இடத்துக்கு விழுவுதோ அது சார்ந்து தான் நம்ம நிம்மதியை அடைய முடியும். அது சார்ந்த விஷயத்தில் தான் நமக்கு ஒரு முழுமையான திருப்திங்கிறது கிடைக்கும். நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து. இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவத்தில் 9ஆம் பார்வை விழுவுதுன்னா குழந்தைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. 10ஆம் பாவத்தில் விழுவுதுன்னா வருமானம் சம்பாதிக்கிறதுல நல்ல வழியில் நேர்மையாக இதில் ஒரு நல்ல நிலையோடு செயல்படுவாங்க. அது மாதிரி குருவோட 9ஆம் பார்வை எந்த பாவத்தில் விழுகிறதோ அது காலபுருஷனுக்கும் உங்கள் லக்கணத்திற்கும் எந்த பாவமாக தொடர்பு கொண்டு வருகிறதோ அது சார்ந்த திருப்தி தான் நமக்கு இந்த பிறவியில் முழுமையாக ஏற்படும். அதுதான் நாம் செய்து வைத்த புண்ணியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.